ஓகே. எங்கள் தேச விடுதலைக்காக களமாடி உயிர் நீத்த தேசத்து வீரர்களை 2 நிமிடம் மௌன அஞ்சலியின் மூலமாக துதி செய்வோம். முதல் நாள் அஞ்சா நெஞ்சோடு பெஞ்சமர் ஆடி விடுதலை உண்டாகிய வீர மறவர்களின் பொன்னாள். சிங்கள தேசம் பெரும்பான்மை பலத்தோடு இனத்தின் மூச்சையும் பேச்சையும் அடக்க முனைந்த போது வெடிகுண்டாய் வெகுண்டெழுந்து தானை தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலில் களமாடி சிங்கள தேசம் கதிகலங்கி நின்றது. நஞ்சு கட்டிய களத்தோடும் குண்டு கட்டிய நெஞ்சோடும் களமாடியும் தேசம் காத்த மாவீரர்களை இன்று நாம் வணங்கி நிற்கின்றோம். கார்த்திகை மாதமென்றால் எம்முள் தோன்றும் உணர்வுகள் வேறுபட்டு நிற்கும். தேசம் காத்த வீரர்களின் தியாக சுடர்கள் எம் ஆத்மாவின் ஒளியாக சுடர்விட்டு எரியும். எம் தேச விடுதலையினுடைய வேட்கை எம்முள் தோன்றும் உணர்வு எம் பிள்ளைகளிடமும் தோன்றுகிறது. அப்படியாயின் எந்த சக்தியாலும் எமது விடுதலை உணர்வை அழித்துவிட முடியாது. வருடம் தோறும் கார்த்திகை மாதம் என்றால் அதிரடி படைகளின் ஆக்கமிப்புகள், அதற்குள்ளும் சுடர்கள் கொழுந்துவிட்டு எரியும், மணி ஓசை ஒளிரும், மாவீரர்களின் நினைவுகள் அகவெங்கும் பரவி நிற்கும். இன்று இம்முறை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இருந்து தம்மை